ब्रह्माणं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दंहदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुगतं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् ஏகம் நித்தியம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. முதல் ஸ்லோகம் 112வது ஸ்லோகம் படிக்கணும். ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம்யகம். ஸ்லோகம் 112. சுகேனைவ பவேத் யஸ்மின் அனஜஸ்ரம் பிரம்மசித்தனம் ஆசனம் தத் விஜானீயான் நேதரஸ் சுகநாசனம். சுகேனைவ பவேத் யஸ்மின் அஜஸ்ரம் பிரம்மசிந்தனம் ஆசனம் தத் விஜானீயான் நேதரஸ் சுகநாசனம். அபரோக்ஷ அனுபூதி. இதில் 111 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். நம்ம இதில் பார்த்த கருத்துக்கள் என்னென்னா, பிரார்த்தனையோட வேதாந்த விசாரம் பற்றிய சுருக்கமான கருத்து பார்த்தோம். பிறகு ஆத்ம விசாரம். அந்த ஆத்மா, அதனுடைய லட்சணம், அதுக்கு யுக்தி பிரமாணம், ஸ்ருதி பிரமாணம், ஆத்மாதான் சத்தியம்ங்கிற கருத்து பார்த்து முடித்தோம். ஆத்மா சத்தியம்னா ஆத்மாவை தவிர மிச்சம் எல்லாம் இருக்கே, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் அடுத்த கருத்து ஜெகன் மித்யா, அனாத்மா மித்தியா. இது பல உதாரணங்களோட பார்த்து முடித்தோம். ஆத்மா சத்தியம், ஜெகன் மித்யா. இதான் வேதாந்தத்தினுடைய சாரமே. உபனிஷத் கருத்து வேதாந்தத்தை ஒரே வரியில் சொல்லணும்னா அகம் சத்தியம், ஜெகன் மித்யா. அது ஆத்மா சத்தியம், ஜெகன் மித்யான்னு சொல்லலாம். பிறகு முக்கியமாக ஒரு கருத்து வந்தது, ஞானிக்கு பிராரப்த கர்மம் உண்டு. மற்ற கர்மெல்லாம் அழிஞ்சு போயிடும். சஞ்சித கர்மம், ஆகாமிய கர்மம் அழிஞ்சு போயிடும். பிறந்துட்டானா சாகிற வரைக்கும் உடலில் வர கஷ்டம்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து பார்த்தோம். அது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். உடலளவில் அஞ்ஞானியனுடைய பார்வையில் ஞானிக்கு பிராரப்த கர்மம் இருக்குன்னு அவன் சொல்லுவான். யார்? அஞ்ஞானி. ஏன்னா வெளியே சூழ்நிலையை பார்த்துட்டு, வெளியே இருக்க உடம்பை பார்த்துட்டு சொல்லுவான். ஞானி அவனை பொறுத்தவரையில் அவனுடைய மனசளவில் அவனுக்கு பிராரப்த கர்மம் இல்லை. இது பார்த்தோம். இதில் பார்த்த கருத்து வேதாந்த விசாரத்தினுடைய சாரம் சுருக்கமாக ஆத்ம விசாரம், ஜெகன் மித்தியாங்கிற விசாரம், ஞானிக்கு பிராரப்த கர்மம் இல்லை. இந்த பிராரப்த கர்மத்தை நீக்கணும், பிராரப்த கர்மம் இப்போ இருந்தும் கூட அதை அனுபவிக்காமல் சுகமாக இருக்கணும்னு சொன்னால் ஞானம் வேணும். அப்போ அந்த ஞானத்துக்கு என்ன சொன்னார் அவர்? ஞானம் அடைஞ்சாலும் கூட நிதித்தியாசனம் இல்லாட்டி ஆத்மா ஞானமும் ஜெகன் மித்யாங்கிற ஞானம் வந்துருச்சு. ஆனால் பிராரப்த கர்மத்தை நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிய, அப்போ துக்கப்படாமல் எப்படி இருக்கணும்னு சொன்னால் நிதித்தியாசனங்கிற சாதனையை நீ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அந்த டாப்பிக்கில் நம்ம உள்ளே வந்திருக்கோம். 100வது ஸ்லோகத்திலிருந்து 134 வரைக்கும் நிதித்தியாசனம். அதற்கு இவர் என்ன சொன்னார்னா 15 சாதனைகள் சொல்லி, இந்த சாதனைகளை நீங்கள் பின்பற்றினால்
நீங்கள் இந்த ஞான நிஷ்டை அடையலாம் சொன்னார். செய்ய வேண்டும். எப்படி செய்யணும்னா தொடர்ந்து செய்யணும். செய்யாவிட்டால் வெறும் பேரளவில் தான் ஞானம் இருக்கும், மோட்சத்தை அடைய முடியாது. அப்புறம் என்ன சாதனைன்னு சொல்லும்போது முதல்ல 15 பேரை மட்டும் சொன்னார் 2 ஸ்லோகத்தில். என்ன சொன்னார்? யமம் நியமம்னு சொல்லி ஒரு 15 சாதனைகளை சொல்லி பிறகு ஒவ்வொன்றா விளக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கார். இப்போ நாம் யமம்னு பார்த்தோம். இதெல்லாம் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சாதகன் செய்ய வேண்டிய சாதனைகளாக இருக்குது. இங்கே இவன் சாதகன் இல்லை, இவன் சாதனையெல்லாம் பண்ணி ஞானத்தை அடைஞ்சிட்டான். அப்போ இவனுக்கு அந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொன்ன அந்த கருத்து இதில் ஒத்து வராது. ஏன்னா செஞ்சு தான் வந்திருக்கான். அதே பேரை பயன்படுத்துகிறாரு, வேறு ஒரு அர்த்தத்தில் நீ இந்த சாதனையை செய்யி அப்படிங்கிறது. பொதுவாக என்னென்னா எல்லாத்தையும் பிரம்மனாக மாற்றுவது. ஏன்னா இவன் பிரம்ம தத்துவத்தை உணர்ந்ததுனால நீ எல்லா சாதனையுமே பிரம்மனாக மாற்றிவிட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை சொன்னார். அதில் 104 யமம். அங்கே செய்யக்கூடாதவை 5ன்னு பதஞ்சலியில் இருக்குது. இங்கே என்ன சொன்னார்னு சொன்னால், அதில் பஞ்ச ஞானேந்திரியங்களையெல்லாம் அடக்கி வைராக்கியத்தினால் ஒரு அமைதி அடையணும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஆத்ம ஞானத்தினால் நீ அமைதியை அடைய வேண்டும். வெளியே ஒன்றுமே இல்லை, இருப்பதெல்லாம் அது வெளியே இருக்கக்கூடிய அனித்தியத்துவத்தை புரிஞ்சு அதனுடைய துக்கத்தை நினச்சி அதிலிருந்து விலகி நிற்கிறது. இவன் என்ன நினைக்கிறான்? உண்மையிலே இல்லைன்னு விலகி நிற்பான். அதனாலே அவனுக்கு அமைதி கிடைச்சி. அது யமம் சொன்னார். பிற நியமத்தில் சச்சாதீய எண்ணம் மட்டும், அதாவது ஆத்மாவுக்கு வேறான மற்ற எண்ணங்களை சும்மா விவகாரத்துக்கு வச்சுக்கலாம். விவகாரத்துக்கு வேறு எண்ணம் இல்லாமல் செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. எந்த வேலை பார்த்தாலும் விவகாரத்துக்கு எண்ணம் வேணும். அப்படி வெளியே இருக்கக்கூடிய எண்ணங்களை நீக்கி நான் ஆத்ம தத்துவத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் நிலைநிறுத்துவது நியமம்னர். யமம் நியமம். பிறகு தியாகம். தியாகங்கிறது ஆன்மீக சாதனையில் முக்கியமான பண்பு. நீ எதையும் விட தயாராக இருக்கணும், எதையுமே விட தயாராக இருக்கணும். தியாக புத்தி இல்லைனாலே ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே போகிறதே அர்த்தமற்றதாக இருக்கும். இங்கே என்ன சொன்னார்னா, இந்த உலகம் சைதன்யம் என்ற ஞானத்தினால் இந்த உலகையே தியாகம் செய்தல். இந்த உலகமே இல்லைன்னு சொல்லி அவன் தியாகம் பண்ணிடுறான். பிறகு 107, 108, 109 3லையும் மௌனம் என்ற சாதனையை சொன்னார். நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் பேசாமல் இருப்பது மௌனம். அதான மௌனம். இங்கே பிரம்மமே மௌன ஸ்வரூபம். இங்கே என்ன சொன்னார்? உண்மையிலே எது மௌனமாக இருக்குன்னா அங்கே அமாத்ரா ஸ்வரூபம்னு சொல்லுவோம். அது எப்படி நம்ம விளக்கணும்னு சொன்னால், இந்த உலகம் அனைத்தும், இந்த பிரபஞ்சம் அனைத்தும் ஒரு ரூபம் இருக்கும், ஒரு நாமம் இருக்கும், ஏதோ ஒரு பேர் இருக்கும். நட்சத்திரங்களோ சூரியன் ஏதோ ஒரு பேர் இருக்கும், நாமந்தான். நாம இந்த சாஸ்திரங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே ரூபம் கிடையாது, நாமந்தான் இருக்குது, பெயர் தான், வெறும் பெயர் மட்டுமே பார். இந்த பெயர் போலாம் எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்த ஓம்ங்கிற சப்தத்தில் அடங்கும், ஆ ஊ இம்ங்கிற சப்தத்தில் அடங்கிடும். எந்த வார்த்தை சொன்னாலும் சப்தம் போடணும், வாயை திறக்கணும். வாயை திறந்து ஆ, வாயை சுருக்கி ஆகணும், ஊ, வாயை மூடி ஆகணும், இம். ஆ ஊ இம் போம். அனைத்து சப்தங்களும் போமில் அடங்கிறது. எந்த சப்தமே அசப்தத்திலிருந்தே உருவாகும். சத்தம் நிறையா பேர் போட்டுக்கிட்டு இருந்தால் சத்தம் ஏதாவது பேச முடியுமா? அந்த அசப்தங்கிறது பிரம்மன், ஆதார தத்துவம், அமாத்ரா ஸ்வரூபம் சொல்லுவாங்க. அந்த பிரம்மன்கிற ஆதாரத்திலிருந்து இவையெல்லாம் வந்திருக்கு. உண்மையிலேயே பிரம்மன் ஒன்று தான் மௌனம். மற்ற மௌனம்லாம் சும்மா காஷ்டிக மௌனம், அவ்வளவு கொஞ்சம் நேரம் இருக்கும், அவ்வளவுதான். மௌனத்தை வேறு வெளியே போனால் எங்கேயுமே பார்க்க முடியாது. பிரம்மனிடம் மட்டுமே அது மௌன சுரூபங்கிற ஞானத்தோடு இருப்பது. அது ஒன்று. பிரம்மத்தை எந்த வார்த்தையாலும் விளக்க முடியாதுனர். பிரம்மத்தை விளக்க முடியுமா? விளக்க முடியாது. அதனால தான் மௌன குரு. அவர் மௌனமாக இருக்கார். யார்? தட்சிணாமூர்த்தி. அப்புறம் எதுக்கு கிளாஸெல்லாம் எடுக்கிறோம், பேசுகிறோம்னு சொன்னால் அதை விளக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிடுவோம். கிளாஸெல்லாம் எடுத்து அன்றைக்கி ஒரு சொன்னேன். அதாவது வேதாந்தத்தில் எல்லாம் பாடம் நடத்தி முடித்த பிறகு குரு சிஷ்யன்ட்ட கேட்குறார், நீ பிரம்மத்தை அறிந்து விட்டாயா? அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? நான் பிரம்மத்தை அறியவில்லைம்பான். உடனே இவர் என்ன சொல்லிட்டு அப்படி நிப்பாட்டினா என்ன ஒன்று திருப்பி பாட ஆரம்பிச்சிடுவார். இன்னும் புரியலை உள்ளவருக்கு புரிய வச்சிரும்னு ஆரம்பிச்சிருவார். அதுக்கு அடுத்த வார்த்தை உடனே சொல்லுவான்,
பிரம்மத்தை அறிய வேண்டிய அவசியம் இல்லைம்பான். இந்த 2 வார்த்தையும் சொன்னோன்னு அவர் என்ன சொல்வார், நீ பிரம்மத்தை அறிந்து விட்டாய் போம்பார். அதாவது மற்ற விஷயங்களைப் போல அறிய முடியாது, அது மாதிரி மற்ற விஷயங்களை போல விளக்க முடியாது. விளக்க முடியாததை விளக்க முடியாது என்று விளக்கி புரிய வச்சுருவாங்க. இதுதான் இதில் ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல். அதனால் பிரம்மத்தையும் விளக்க முடியாது. சரி, இந்த உலகத்தையாவது விளக்கிடலாம்னு சொன்னால் அங்கேயும் மௌனம்தான். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தையும் கர்மா தியரின்னு விளக்கவே முடியாது. நம்ம பஞ்சதசியில் கூட அதை பார்த்தோம். ஒரு லிமிட்டுக்கு மேலே அதை போகவே முடியாது, விளக்கவே முடியாது. அப்போ பிரம்மத்தையும் விளக்க முடியாது, ஜெகத்தையும் விளக்க முடியாது. அங்கே என்ன ஏற்படுது? மௌனம். அப்படின்னு நினச்சி மௌனமாக இருப்பான். அதனால் ஞானிக்கு சுபாவமாக மௌனம் வந்து விடுகிறது அப்படின்னு பார்த்தோம். பிறகு தேசம், மனித கூட்டம் இல்லாத அமைதியான இடம்தான் ஆரம்பத்தில் நம்ம தியானம் பண்ணுவதற்கு தகுதியான இடம். தியானம் பண்ணணும்னா போய் கூட்டத்தில் உட்காந்து ரயில்வே ஸ்டேஷனில் பண்ண முடியுமா? அதனால தான் அதிகாலையில் பண்ணுறோம். வீட்டிலையும் அதிகாலையில் பண்ணுறோம். யாரும் டிவி கூட போட்டிருக்க மாட்டாங்க, தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வாடகை தியானம் பண்ணலாம் ஆரம்பத்தில். அது இங்கே உண்மையிலேயே அமைதியான இடம் எதுன்னு சொன்னால் சத்தமே இல்லாத இடம் எது? பிரம்மன் தான். பிரம்மனிடம்தான் கடைசியில் அமைதியான இடம் பிரம்மன் மட்டுமேன்னு புரிஞ்சுக்கிறது தேசம். பிறகு காலம். காலம்ங்கிறது போன தடவை பார்த்தோம். அதாவது சாஸ்திரத்தில் இந்த டயத்தில் தியானம் பண்ணணும், இப்படி இருக்குலாம் இருக்குது. ஜோதிட சாஸ்திரத்தில் சில காலமெல்லாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் ஒரு விசேஷம். சில ஹோமம் கூட பண்ணோட்ட சொன்னான். இந்த சில ஹோமங்கள் நார்வே நாட்டில் போய் பண்ணுவாங்க. நார்வே நாட்டில் சூரியன் அஸ்தமாகாத நாடாம். ஏதோ ஒரு ஹோமம் இருக்கான். அந்த ஹோமம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, சூரியன் இருக்கும்போதே பண்ணணுமா. எப்படியாலும் 12 மணி நேரத்துக்கு சூரியன் மறைஞ்சிருமா இல்லையா? அதுக்காக இங்கேருந்து போய் அந்த நாட்டில் போய் ஹோமம் பண்ணிட்டு வருவாங்களாம். எங்கள் இந்தியாவிலேருந்து போய் அது இந்த பைபர் கணவாய் வழியாக வந்தவர்கள்லாம் சொல்கிறான் பார்த்தீங்களா. அந்த ஹோமம் பண்ணிவிட்டு இங்கேருந்து போய் ஹோமம் பண்ணிட்டு வந்துருக்கு. அதை வச்சுக்கிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வழி தானே போனோம் அப்போ. அது மாதிரி சரி. அதே மாதிரி பூஜைக்கெல்லாம் கால நியமம் உண்டு. இதுக்கு கால நியமம் உண்டான்னா இதுக்கு காலமே நீ 5 நிமிஷம் இப்போ தியானம் பண்ணலாம், 10 நிமிஷம் தியானம் பண்ணல, 5 நிமிஷம்னு சொல்லுவோம். இதுக்கு எந்த டைம் எந்த காலம் இல்லை. உனக்கு எப்போயெல்லாம் பிரச்சனை வருதோ அப்போயெல்லாம் தத்துவத்தை மனசில் கொண்டு நீ இதை தியானம் பண்ணலாம். எதை? பிரம்மனை. அங்கே ஒரு கார்த்தை சொன்னார். அந்த பிரம்மன் பிளவுபடாதது, ஆனந்தமானது, இரண்டற்றதுன்னு பார்த்தோம். பிறகு அதில் நம்ம இன்னொரு கருத்தும் பார்த்தோம். காலம்ங்கிறது உண்மையிலே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கு? இல்லவே இல்லை, உண்மையிலேயே இல்லாததாக இருக்கின்றது. காலம் என்பதே இல்லாததாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் போன கிளாஸில் பார்த்து முடித்தேன். அதனால் எல்லாவற்றிற்கும் காலம்தான் பதில் சொல்ல வேண்டுமோ. காலத்துக்குள்ளே எல்லாம் அடங்குது. காலமே எதில் அடங்குதுன்னா பிரம்மனிடம் அடங்குது. அங்கே காலம்ங்கிறதே இல்லை. இப்போ 7வது சாதனை ஆசனம்ங்கிறத பார்க்கணும். இது 112, 113 2 ஸ்லோகத்தில் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு. ஆசனம். இதுக்கு 2 பொருள் இருக்குது. இந்த ஆசனம்ங்கிறதுக்கு 2 பொருள் இருக்குது. நம்ம தியானம் பண்ணும்போது எப்படிப்பட்ட இருக்கையில் உட்காந்து தியானம் பண்ணணும்னு ஒரு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. பாறை மாதிரி இருக்கக்கூடாது, பஞ்சு மெத்தையும் இருக்கக்கூடாது, கடினமாகவும் இருக்கக்கூடாது, மிருதுவாகவும் இருக்கக்கூடாது. அதில் இனியொரு பொருள் எப்படின்னா அங்கே எப்படி உட்கார்றதுன்னு விட இருக்குது. இப்படி சமணம் எந்த ஆசனத்தில் உட்கார்றது? 2. ஒன்று இந்த விரிக்கிற ஆசனம், இன்னொன்று நாம் பத்மாசனத்தில் உட்கார்றதா, வஜ்ராசனத்தில் உட்கார்றதா, இப்படி நிறைய ஆசனங்கள் இருக்குது. சுகாசனத்தில் உட்கார்றதா, இப்படி உட்கார்ற விதத்தையும் ஆசனம்னு சொல்லுவோம், கீழே விரிக்கிறதையும் ஆசனம்னு சொல்லுவோம். இங்கே நிதித்தியாசனுக்கு எது ஆசனம்னா அவனுக்கு ஒரு ஆசனமும் கிடையாதான். அவன் எப்படியோ தியானம் பண்ணலாம். அவன் எப்போ படுத்துக்கிட்டு கூட அவன் சிந்திக்கலாம், வேறு எப்படி வேணாலும் சிந்திக்கலாம். அவனுக்கு எல்லாவற்றிலும் ஃப்ரீடம் தான். அவனால் எப்படி அமர்ந்தால் சந்தோஷமாக இருக்க முடியுமோ அப்படி அமரணும். இந்த ஆசனத்தில் எப்படின்னா நம்மளுக்கு வலிக்கக்கூடாது. தியானம் பண்ணுற ஆசனத்தில் எப்படின்னா நம்மளுக்கு கஷ்டம் தெரியக்கூடாது. உட்காந்துருந்தா கஷ்டம் தெரிஞ்சுன்னு சொன்னால் என்ன ஆகும்?
தியானம் பூரா எங்கே போயிடும்? அதில் போயிடும். எதில்? காலத்தில் போயிடும். நீ வந்து பத்மாசனமெல்லாம் ஆரம்பத்திலே போட்டு பழகினீங்கன்னாத்தையும் பத்மாசனம் போட்டு நல்லா உட்கார முடியும். நீங்கள் வயசானது காலத்தில் பத்மாசனம் போட்டால் என்ன ஆகும்? ஒருத்தர் அப்படி தான் போட்டு உட்காந்துட்டார், திருப்பி கால் எடுக்க முடியல. காலை எடுத்து விடுங்கன்னு ஒருத்தர் கூப்பிட்றாரு. எப்படி இதில் இது எதுக்கு தேவையா? அப்போ இந்த பத்மாசனம்ங்கிறது ஆசனம்னாலே தியானத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கிறதே வழி தெரியக்கூடாது. நம்மளுக்கு எந்த ஆசனம் சுகமாக இருக்கோ அந்த ஆசனம் பண்ணுறது. அது உன்னுடைய கவனமெல்லாம் எந்த விஷயத்தில் தியானம் பண்ணுறையோ அதுக்கு போகணும், உடலுக்கு போகக்கூடாது. அதுக்காகத்தான் அதை சொல்கிறது. புலித்தோல் ஆசனம், மான்தோல் ஆசனம்லாம் அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. அது சில பேர் வந்து எப்படின்னா இப்போயெல்லாம் அதெல்லாம் போட்டு உட்கார முடியாது, போலீஸ் பிடிச்சி போயிடுவோம். நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. நம்ம சாமிகிட்ட கூட ஒரு மான்தோல் ஆசனம் இவர் இது கொடுத்தாங்க, ஒரு ஆசனம். இவர் நம்ம சிவானந்தர் உட்கார்ந்தது ஆசனம் கொடுத்தாங்க. இருந்துச்சு, அது எங்கே இருக்குன்னு தெரியலை. ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒருத்தர் மான்தோலில் எடுத்து வந்து தியானம் பண்ணுவார். மான்தோல் ஆசனம் எடுத்து தியானம் பண்ணுவார். அவர் அறையில் தியானம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியானே, அதை ஒரு ஆணி அடித்து அந்த ஆசனத்தை தொங்க விட்டு போவார். எங்கே? அவருடைய காலில். ஒருத்தர் வந்து எல்லாம் வந்து கேட்டு, இந்த ஆசனம் என்ன, யார் என்னன்னு கேட்டு. அதாவது நீங்கள்லாம் இப்படி கேட்கணும், நான் வந்து ஒருத்தர் வருவார், இந்த ஆசனத்தை போட்டு என் முன்னாடி தியானம் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லணும், அதுக்காக ஒரு தொங்க விட்டு போயிருக்காருனாராம். இது எப்படின்னா பெருமைக்கு பண்ணுறது. நான் இதில் புலித்தோலில் உட்காடுறேன், மான்தோலில் நீங்கள் எல்லாம் வந்து கேட்பீங்க, அதுக்காக நான் சொல்லணுங்கிறக்காக அவர் இங்கே தொங்க எடுத்துகிட்டு போயிடணும், இல்லாட்டி சுருட்டி ஓரமாக வைக்க வேண்டியானே, அது ஒரு ஆணி எடுத்து தொங்க விட்டுருக்காரு. இப்படி ஆசனத்தை பற்றி சாதாரணமாக தியானம் பண்ணும் பொழுது இப்படிலாம் இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சுகேன பவேத்து, சுகேன பவேத், சுகமானதாக எளியவாதாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்கு. யஸ்மின், எப்படி இருந்தால், இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆசனம் சுகமாக இருக்கணும், கஷ்டப்படக்கூடாது. அது நம்ம இவனுக்கு வந்து அப்படி உட்காரணுங்கிறது இந்த கீழே இருக்குன்னு ஆசனம் இல்லை, பிரம்ம சிந்தனம்ங்கிறார். இந்த முதல் வரியில் பார்த்தீங்கன்னா, சுகேன பவேத்து பிரம்ம சிந்தனம், பிரம்மத்தை பற்றிய சிந்தனை. சுகேன பவேத் யஸ்மின் பிரம்ம சிந்தனம், எப்படி இருந்தால் பிரம்மத்தை பற்றிய சிந்தனை. அஜஸ்ரம், அதிக காலம் இடைவிடாமல் அல்லது தடைவிடாமல். அதாவது நீ எப்படி இருந்தேன்னா பிரம்மத்தை பற்றிய சிந்தனையை உனக்கு தடையில்லாமல் நீ சிந்திக்க முடியுமோ அப்படி இருந்துக்க. நீ இப்படித்தான் உட்காரணும், இப்படி சமணம் போட்டு உட்காரணும், அப்படி உட்காரணும் அப்படிங்கிற விதியெல்லாம் கிடையாது. வீட்டிலலாம் சில நேரங்கள் நம்ம ட்ரெயினில் போவோம், பஸ்ஸில் போவோம், சைடில் ஓரமாக உட்காந்துருக்கோம், அத்தனை பொருளும் பார்த்துக்கிட்டு எல்லாம் பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம். வீட்டில் மொட்டை மாடியில் கட்டில் போட்டு படுத்துருவோம், நட்சத்திரங்கள்லாம் பார்த்துட்டு எல்லாம் பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம். அப்போ நமக்கு வலிக்குமா? உடம்பு வலிக்காது. நம்ம சுகமாக இருந்து நம்ம அந்த சிந்தனையை சொல்கிறதுங்கிறது. அஜஸ்ரம், அதிக காலம். அஜஸ்ரம்னா அதிக காலம் இடைவிடாமல் தடையில்லாமல். ரெண்டாவது முதல் வார்த்தையில் ஆசனம் தத் விஜானியாத், அதையே ஆசனமாக அறிந்து கொள்ள வேண்டும். உனக்கு கஷ்டம் இல்லாமல் எப்படி அதிக காலம் உட்கார முடியுமோ அதுதான் முதல்ல ஆசனம்னு சொல்கிறார் இங்கே. பிறகு ந இதர, மற்றது ஆசனம் அல்ல. எது? இப்படி அமர்ந்தால்தான் பிரம்ம சிந்தனை மனதில் வரும் என்ற கண்டிஷன்லாம் கிடையாது. நீ எப்படி வேணாலும் அமர்ந்துக்க, ஆனால் அது கஷ்டம் இல்லாத ஆசனமாக இருக்க வேணும். சுக நாசனம், நமது சுகத்தை அழிப்பது ஆசனம் அல்ல. நாம் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஏதாவது கஷ்டம் வந்தால் அது வந்து நம்மளுக்கு ஆசனம் அல்ல. சுகநாசனம், நமது சுகத்தை அழிப்பது ஆசனம் அல்ல அப்படிங்கிறார். சுகம்னா என்ன? கம்ஃபர்ட்டு. உட்கார்றதுல கம்ஃபர்ட் இருக்குன்னு. நம்ம கிளாஸ்லேயே உட்காந்தோம்னா சமணம் போட்டு உட்கார முடியாதுன்னு சேரை போட்டு உட்காடுறோம். ஏன்னா உட்காந்தா என்ன இருக்குது? கம்ஃபர்ட் சில நேரம் வர்றதில்லை. அதனால் சிரமம் இல்லாமல் வசதியாக அமர்வது. ஒரு ஆசனம் போட்டு உட்காந்து வலியை கொடுத்துச்சுன்னா மனமெல்லாம் அந்த வலியில் போயிடும். அதனால் தியானமே செய்ய முடியாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நாம் வந்து அந்த சுகமான ஆசனத்தில் அமர வேண்டும். நம்ம சாலையில் நடந்து போகிறோம், நடந்து போகும்போது ஒரு கல் வந்து நம்மளை காலை வந்து தட்டி அதனால் வலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கவனம் என்ன போகும்? அந்த வலியில் தான் போகும். உண்மையிலே அது பகவான் நம்மளுக்கு கொடுத்தது தெரியுமா? வலிக்கலைன்னு வச்சுக்க, என்ன காலில் உடஞ்சி ரத்தம் வருது, வலிக்கலைன்னு என்ன பண்ணுவான்? ரத்தம் போகிறதே தெரியாது.
ஏன்னா வலி வந்தால் கவனத்தை கொடுக்கறது பகவான் வந்து அதில் சிந்தனை ஏற்படுத்தியிருக்காரு. அப்படி உட்காரும் பொழுது வலி வந்துச்சுன்னா சிந்தனை என்ன ஆகும்? அதே மாதிரி அங்கே போயிடும். அதனால் நீ எந்த ஆசனத்தில் இருந்தாலும் அது உனக்கு சுகமானதாக இருக்க வேண்டும். இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், அதனால் நீ உனக்கு வந்து ஆசன நியமெல்லாம் கிடையாது. நீ வந்து எப்படி வேணாலும் அமர்ந்துக்க, வலி இல்லாமல் இருக்கணும், பிரம்ம சிந்தனை இருக்கணும். அதுதான் உண்மையிலேயே அந்த ஆசனம் சொல்கிறார். இங்கே சில பேர் சொல்லுவாங்க, சித்தாசனத்தில் அமர்ந்தால் தான் நிதித்தியாசனம் பண்ண முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான்னு வச்சுக்கிறோமே. சித்தாசனம்னு ஒரு ஆசனம் இருக்குது, அதில் அமர்ந்தாத்தான் பண்ண முடியும்னு சொன்னால் அதுக்கு பதில் என்ன சொல்ல போகிறாருன்னா அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, நீ நிதித்தியாசன கண்டிஷன் இல்லை, நீ ஆசனம் வந்து உனக்கு வழி இல்லாமல் சுக ஆசனமாக அமரணும், அமர்ந்து நீ பிரம்மத்தை தியானம் பண்ணணும்னு சொல்கிறாரு. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். யஸ்மின், அதாவது பவேத் யஸ்மின் சுகே நைவ பவேத் யஸ்மின் அஜஸ்திரம். அதை பிரித்தோம்னா அஸ்மின் அஜஸ்திரம்னு பிரிக்கணும். யஸ்மின்னா எப்படி இருந்தால் அல்லது எப்படி அமர்ந்தால். கடைசி வார்த்தை பிரம்ம சிந்தனம், முதல் வரியில் கடைசி வார்த்தை பிரம்ம சிந்தனம், பிரம்மத்தை பற்றிய சிந்தனை. அசஸ்திரம் அஜஸ்திரம், அதுக்கு முந்தின வார்த்தை பிரம்ம சிந்தனத்துக்கு முதல் வார்த்தை அதிக காலம் அல்லது இடைவிடாது தடையில்லாமல் அர்த்தம். அஜஸ்திரம்னா தடையில்லாமல். முதல் வாக்கியம் சுகே நைவ பவேத்து, சுகமாக இருக்குமோ. நீ எப்படி அமர்ந்தால் பிரம்மத்தை பற்றிய சிந்தனை அதிக காலம் தடையில்லாமல் சுகமாக இருக்குமோ. இது முதல் வரி. ரெண்டாவது வரியில் ஆசனம் தத் விஜானியாத், தத் விஜானியாத், அதில் தத் ஆசனம்னு எடுத்துக்கணும். ஆசனம் தத்து, அதையே தத்துனா அதையே, அந்த சுகமாக இருக்கக்கூடிய ஆசனத்தையே ஆசனமாக, ஆசனம்னா ஆசனமாக, விஜானியாத் அப்படின்னா அறிந்து கொள்ள வேண்டும். எது சுகமாய் இருக்குமோ அதையே நீ ஆசனமாக அறிந்து கொள்ள வேண்டும். உனக்கு எப்படி இருந்தால் பிரம்ம சிந்தனை அதிகமாக வருதோ அதுதான் ஆசனமாக நீ அமர்ந்து கொள்ள வேண்டும். பிறகு சுகாநாசனம், அடுத்த வரி சுகாநாசனம் கடைசி வார்த்தை. சுகாநாசனம்னா சுகத்தை கொடுக்கக்கூடிய. முதல் வரி ந இதர, வேறு எதுவும் ஆசனம் அல்ல. அதாவது நீ எப்படி வேணாலும் உட்காந்துக்க, அது கண்டிஷன்லாம் கிடையாது. நீ கீழே விரிக்கிறதும் அப்படித்தான். நீ வந்து எந்த ஆசனத்தினாலும் உட்காந்துக்க, எப்படி வேணாலும் உட்காந்துக்க. ஆனால் ரொம்ப நேரம் உனக்கு பிரம்மத்தை பற்றி எப்படி இருந்தால் சிந்திக்க முடியுதோ அப்படித்தான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த தத்துவம் புரிஞ்சாச்சுன்னா ட்ரெயின்லலாம் ரொம்ப நேரம் போகும்போது சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும், சைடில் பார்த்துக்கிட்டே. பஸ்ஸில் போகும்போது ஓடும், வீட்டில் சும்மா படுத்துருக்கோம் மெட்டோ மாடியில் படுத்துருக்கும்போது ஓடும், வெளியே நட்சத்திரங்களை பார்க்கும்போது வரும், இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இதுக்கு ஒரு கண்டிஷனே கிடையாது நிதித்தியாசனத்துக்கு அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காரு. 113 அதே தான், இந்த ஆசனத்தை பற்றி சொல்கிறாரு, படிக்கலாம். சித்தம் யத் சர்வபூதானி விஸ்வாதிஷ்டானமவ்யயம் யஸ்மின் சித்தா சமாவிஷ்டாஹ தத்வை சித்தாசனம் விதுஹு. சித்தம் யத் சர்வபூதாதி விஸ்வாதிஷ்டானமவ்யயம் யஸ்மின் சித்தா சமாவிஷ்டாஹ தத்வை சித்தாசனம் விதுஹு. யோக சாஸ்திரத்தில் ஒரு ஆசனத்துக்கு சித்தாசனம்னு பேர். இல்லை சித்தாசனமோ இல்லை பத்மாசனம் இல்லாட்டி சுகாசனம், ஏதாவது ஒரு ஆசனத்தை சொல்லி இந்த ஆசனம் நீ பண்ணாத்தே நிதித்தியாசனம் உனக்கு கைகூடும்னு சொன்னான். ஒருத்தர் சொல்கிறாரு வச்சுக்கிறோமே, நீ நிதித்தியாசனத்துக்கு இந்த ஆசனத்தையும் போடணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னான். என்ன சொல்கிறான்னு சொன்னால் பிரம்மத்தை அடைய முடியும்னு சொன்னான். அப்படி அமர்ந்து தான் இவன் பிரம்மனை பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறார். அந்த ஆசனம் இப்படித்தான், இந்த ஆசனம் போட்டாத்தேன் இருக்கு. மற்ற விஷயங்களில் அப்படி இருக்குது. அதாவது சித்தாசனத்தில் 2 வார்த்தை இருக்குது, சித்தா ப்ளஸ் ஆசனம், சித்த ஆசனம்.
இந்த பிரம்மத்தை எப்படி குறிக்கும்னா, சித்தம்னா என்ன அர்த்தம்னா ஏற்கனவே அடையப்பட்டதுன்னு அர்த்தம். இங்கே சித்தாசனத்துக்கு வேறு அர்த்தம் சொல்கிறார். அதில் ஒரு ஆசனம் சித்தாசனம் ஒன்று இருக்குது. இங்கே சித்தாசனம்னா, சித்தம்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அடையப்பட்டது. சித்தாந்தக, சன்னியாசிகளுக்கு இன்னொரு பெயர் சித்தாந்தகன் இருக்கு. ஏன்னு சொன்னால் சன்னியாசி கூட சமைச்சு சாப்பிடக்கூடாது. ஏற்கனவே யாராவது சமைச்சு வச்சுருந்தா அதை பிக்ஷை வாங்கி சாப்பிட்டுக்கிறணும். அது ஏற்கனவே சமைக்கப்பட்டதாக இருக்கணும். இவர் போய் சமைக்கக்கூடாது. அப்படி பிரம்மன் ஏற்கனவே புதுசாக அடையப்பட்டதில்லை. அது எப்பயுமே அடையப்பட்டதாக இருக்குது, சித்தமாக இருக்குது. நம்ம தெரியாமல் இருக்குமே ஒழிய பிரம்மன் எப்படி இருக்குது? சித்தமாக தான் இருக்குது. அது இப்போ பிரம்மத்தை அறியிறானோ அறியலையோ அது எல்லாருக்கும் சித்தமாக இருக்கிறது. சித்த வஸ்து பிரம்மன் தாங்கிறார். நான் பிரம்மத்தை எங்கேயோ இருக்குது நான் அடைய போகிறேன்னு சொல்லவே முடியாது. பிரம்மத்தை எங்கேயோ இருக்குது நான் அடைய போகிறேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அது அடையப்பட்ட வஸ்துவாகவே இருக்கிறது. ஏற்கனவே சொல்கிற பிரம்மன், அந்த வார்த்தையிலே பிரம்மன் இருக்கார். உலகத்தில் நீங்கள் என்ன பண்ணினாலும் அது சாத்தியம் அடையக்கூடிய ஒரு வஸ்துவாக இருக்குது, வேறு எதை அடையணும்னாலும். ஆனால் இது ஒன்று மட்டும் என்னது? ஏற்கனவே அடையப்பட்ட வஸ்து தான். பிரம்மன் எப்பொழுதுமே சித்தமாக இருக்கிறதுங்கிறார். பிறகு இன்னொன்று ஆசனம்னா அதுக்கு ஒரு இடம் இருக்குது, ஒரு பேர் இருக்குது, லயஸ்தானம் இருக்குது. ஆசனம்னு என்ன இருக்குது? ஒடுங்குகின்ற இடம் அப்படிங்கிறார். எதற்குள் அனைத்தும் ஒடுங்குகின்றதோ அதற்கு பேர் ஆசனம்னு பேர். எல்லாம் இந்த பிரபஞ்சம்லாம் எங்கே ஒடுங்கி இருக்கு? எல்லாமே பிரம்மனுக்குள்ளே ஒடுங்கி இருக்கு. பிரம்மன் யாருன்னா அவர் எப்பொழுதும் இருப்பவர், அவருக்குள்ள எல்லாமே ஒடுங்கி விடுகின்றது. இப்படிப்பட்ட பிரம்மனை சித்தர்கள் அடைந்துள்ளார்கள். அது சித்த வஸ்துவாக இருக்குது, அதுதான் எல்லாத்துக்கும் ஒடுங்கக்கூடிய இடமாகவும் இருக்குது. அப்படிங்கிறது இந்த சித்தாசனங்களுடைய அர்த்தம். அப்படிப்பட்ட பிரம்மனை இவர்கள் அடைந்திருக்கிறார்கள்ங்கிறார். இவங்க யோகசாஸ்திர சொல்கிற சித்தாசனமோ பத்மாசனமோ அப்படி உட்காந்து தியானம் பண்ணி இதை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உலகத்தில் மற்ற விவகாரங்கள்லாம் ஆசனம் நிறைய இருக்குது. கோயிலில் போய் எப்படி நமஸ்காரம் பண்ணணும்னு இருக்குது. இப்போ ஆண்கள் எப்படி நமஸ்காரம் பண்ணணும், பெண்கள் எப்படி நமஸ்காரம் பண்ணணும், எந்த இடத்துல எப்படி நமஸ்காரம் பண்ணணும்லாம் அதுக்கு ஒரு விதிமுறைகள்லாம் இருக்குது. எந்த ஆசனத்தில் உட்காந்து நாம் வழிபடணும், தேவதையை எப்படி வழிபடணும்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில முத்திரைகள்லாம் இருக்குது. இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணும்போது கையை எப்படி சொல்லிட்டு என்னமோ பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த ஆச்சாரிய வைதிகர்கள் சிவாச்சாரியர்லாம் அதை பண்ணும்போது கையில் அந்த ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு முத்திரை இருக்கான். அந்த கடவுளை வழிபடும்போது அப்படி ஒரு முத்திரை, இந்த கடவுள் அப்படி ஒரு அடையாளமெல்லாம் இருக்குது. இதுக்கு எதுவுமே கிடையாது. அப்படி சில முத்திரைகள் இருக்குது. கோபம் வந்தால் ஒரு முத்திரை இருக்குது தெரியுமா? கோபம் வந்தால் ஒரு முத்திரை இருக்குது தெரியுமா? என்ன முத்திரை இருக்கா இல்லையா? ஏதோ ஒரு படத்தில் காமி இப்படியும்பான், ஒரு கேள்வி கேட்கும்போது இப்படி குத்து, அதுக்கு வேற ஒரு அர்த்தம் சொல்லுவோம். அதெல்லாம் கோபத்தினுடைய முத்திரை தானே அதெல்லாம். அதனால் ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒரு தேவதை வழிபாடு இருக்குது, இப்படிலாம் இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ ஒரு ஆசனத்தை சொல்லி அதில் அமர்ந்தாத்தான் உனக்கு நிதித்தியாசனம்ங்கிற இது சாதனை நிவர்த்தியை பூர்த்தியாகும் சொல்ல முடியாது. இங்கே பிரம்மன் தான் சித்த ஆசனம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும். பத்மாசனத்தில் அமர்ந்தோ எந்த ஆசனத்தில் அமரணும் அவசியம் இல்லை. நீ இருக்கிறது எங்கே இருக்க? பிரம்மனுக்கு பேர் சித்தாசனம். நான் பிரம்மனிடம் அமர்ந்திருக்கின்றேன் அப்படிங்கிற ஞானத்தோடு எல்லாம் பிரம்மன்கிட்ட தானே இருக்கும். பிரம்மன் ஏற்கனவே அடையப்பட்டதாக இருக்கிறது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, சித்தம் ஆசனம். சித்தம்னா ஏற்கனவே அடையப்பட்டது, அதெல்லாம் பார்த்துட்டோம். பிறகு இதில் முதல் வரியில் பார்த்தீங்கன்னா, யத் சித்தம், இது ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாக பூரணமாக இருக்கின்றது. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாக பூரணமாக இருக்கின்றதுன்னு அர்த்தம். சர்வ பூதானி, எல்லா ஜீவராசிகளுக்கும் இது காரணம். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? பிரம்மன் தான் காரணம். இந்த உலகத்தில் தோன்ற பூதங்க உயிர்களாக இருக்கட்டும் அல்லது பிரபஞ்சமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அதுதான் காரணம். ஏற்கனவே இருக்கிறது, ஆனால் அனைத்திற்கும் காரணமாக இருக்குது. இதற்கு எதுவும்
காரணம் அல்ல. பிரம்மனுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? பூமிக்கு எது காரணம்னா சொல்லலாம், நகைக்கு காரணம் தங்கம்னு சொல்லலாம், தங்கத்துக்கு எது காரணம்னு கேட்டால் சொல்ல மாட்டோம். அது மாதிரி எல்லாவற்றுக்கும் காரணம் கடைசியில் எங்கே போய் நிற்கும்? பிரம்மனிடம் நிற்கும். பூமி எங்கே இருந்து தோன்றுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? சூரியன்ட்டு. சூரியன் எங்கேருந்து தோன்றுச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறோம். அப்புறம் அது எங்கேன்னா அது பிறகு பதிலே கிடையாது. அதுக்கு சொல்லும் பொழுது எல்லாம் பிரம்மனிடம் தோன்றுகின்றது, ஒடுங்குகின்றது. விஸ்வ அதிஷ்டானம், இந்த உலகத்திற்கே அதிஷ்டானமாக இருப்பதும் எது? அந்த பிரம்மன் தான். இந்த உலகத்துக்கு ஆசனம் எது? அதுதான். உயிர்களுக்கு ஆசனம் எது? அதுதான், பிரம்மன் தான். அவ்யயம், அந்த ஆசனம் அழிவதில்லை. அந்த பிரம்மன் என்ற ஆசனம் அவ்யயம்னு அழிவதில்லை. ரெண்டாவது விரலை யஸ்மின் சித்தாகா சமாவிஷ்டாகா, அந்த சித்தமான பிரம்மனிடத்தில் ஞானிகள் எல்லாம் சென்று ஒடுங்குகிறார்களாம். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, சித்தாசனம் தத் விதுகு, அதை சித்தாசனம் என்று ஞானிகள் கூறுகிறார்கள். இந்த ஞானிகள் எல்லாருமே சித்தாசனத்தில் ஒடுங்கிறதுனால அதுக்கு பேர், பிரம்மனுக்கு தான் சித்தாசனம்னு பேர். அதை சித்தாசனம் என்று எல்லா ஞானிகளும் கூறுகிறார்கள். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். முதல் ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? அங்கே ஆசனம்ங்கிறது எது சுகமாக இருக்குமோ அது ஆசனம். நீ எவ்வளவு நேரம், ரொம்ப நேரம் தியானம் பண்ணுறதுக்கு நீ எப்படியெல்லாம் உட்காந்துக்கலாம், பிரம்மன் தான் தியானம் பண்ணக்கூடிய, பிரம்மனை தியானம் பண்ணணும், அது எப்படி வேணாலும் தியானம் பண்ணலான்னு சொன்னார். அதை சித்தாசனம்னு சொன்னார். அங்கே 212 சொன்னார். எது சுகத்தை கொடுக்குமோ அது ஆசனம். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அனைத்து பூதங்கள், அனைத்து உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் காரணமாக ஆதாரமாக இருக்கக்கூடியது. ஆசனம்னா உட்கார்றோம்ல, கீழே போட்டு உட்காரணும், ஆதாரமாக இருக்குது. அப்படி ஆதாரமாக இருக்கக்கூடியது பிரம்மன் அப்படிங்கிற சித்தத்தோட, அந்த சிந்தனையோடு இருப்பது. அந்த பிரம்மனிடம் யாரெல்லாம் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள்லாம் யார்? சித்தர்கள், அவர்கள்லாம் ஞானிகள். அவர்கள் தான் இதை சித்தாசனம் என்று அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறார். இங்கே ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். சர்வபூதானி, அது சித்தம் யத் சர்வபூதானின்னு இருக்கு. சர்வபூதானின்னா அனைத்து பூதங்கள் முதலானவற்றிற்கும், அல்லது ஜீவராசிகள் முதலான அனைத்திற்கும். யத், அதுக்கு முதல் வார்த்தை யத் சர்வபூதானி, எது சித்தம், முதல் வார்த்தை சித்தமாக இருக்கிறதோ, காரணமாக இருக்கிறதோன்னு அர்த்தம். அனைத்து உயிரினங்களுக்கும் எது காரணமாக இருக்கிறதோ. அடுத்த வார்த்தை விஸ்வ அதிஷ்டானம் அவ்யயம். விஸ்வன்னா இந்த உலகத்திற்கே, அவ்யயம் சொன்னால் அழியாத அதிஷ்டானம். அழியாத அதிஷ்டானம். ரெண்டாவது வரி யஸ்மின் சித்தாகா, எந்த சித்தமான பிரம்மனிடத்தில், அழியாத அதிஷ்டானமான எந்த சித்தமான பிரம்மனிடத்தில், சமவிஷ்டாகா. அடுத்த வார்த்தை சமவிஷ்டாகன்னா ஞானிகள் நிலைத்திருக்கிறார்களோ, சமாவிஷ்டாகா ஞானிகள் நிலைத்திருக்கிறார்களோ, தத்து அதையே, தத்து சித்தானம் விதுகு, தத்வை சித்தானம் விதுகு, தத்வை அதையே, சித்தானம், சித்தானம் என்று, சித்தாசனம் என்று, சித்தாசனம் என்று விதுகு ஞானிகள் அறிகிறார்கள். இங்கே என்னன்னா, அனைத்து பூதங்கள் முதலானவற்றிற்கும் எது காரணமாக இருக்கின்றதோ அது இந்த உலகத்திற்கே அழியாத அதிஷ்டானம். எந்த அந்த சித்தமான பிரம்மனிடத்தில் ஞானிகள் நிலைத்திருக்கிறார்களோ அதையே சித்தாசனம் என்று ஞானிகள் அறிந்திருக்கிறார்கள். இது இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். 112, 113, 112, 113 சித்தாசனம். அடுத்தது 114, 8வது சாதனை மூலபந்தக. 114வது ஸ்லோகம் மூலபந்தக. என் மூலம் சர்வபூதானாம், என் மூலம் சித்த பந்தனம், மூலபந்த சதா சேவ்யோம் யோக்யோ சௌராஜயோகினாம். என் மூலம் சர்வபூதானாம், என் மூலம் சித்த பந்தனம், மூலபந்த சதா சேவ்யோம்
யோக்யோ சௌசாஜ யோகினாம். இங்கே மூல பந்தனம்னு சொன்னால் இரண்டு பொருள் இருக்குது. எந்த ஒரு கஷ்டத்துக்கும் ஒரு மூல காரணம் இருக்கும். அந்த காரணத்தை நீக்கும் செயல்னு அர்த்தம். கஷ்டத்துக்கு ஒரு மூல காரணம் இருக்கும், நீக்கும் செயல். அந்த மூல காரணத்தை நீக்க எடுத்துக்கொள்கின்ற சாதனைக்கு பேர் மூல பந்தக. ஒரு தலைவலி இருக்குது ஒருத்தருக்கு, அதுக்கு மாத்திரையை எடுத்துக்கிறாரு, ஒரு மாத்திரையை எடுத்துக்கிறாரு. ஆனால் தலைவலி நீங்களை திருப்பி வேறு ஏதோ காரணம் சொல்கிறாங்க. பிறகு கண்ணில் ஏதோ காரணம், அதனால தான் தலைவலின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாரு, பிறகு அந்த மூல காரணத்தை தெரிஞ்சுட்டு பிறகு அதை நீக்கிறதுக்கு வேண்டிய சாதனைகள் கண் டாக்டர்கிட்ட போகிறாரு. அப்படி மூல காரணத்தை நீக்குகின்ற செயலில் ஈடுபடுறது அதுக்குண்டான சாதனைன்னு பேர். அதாவது ஒரு காரியம் வந்திருக்கு, இந்த காரியத்துக்கு மூலம் என்னன்னு பார்த்து அதை நீக்குகின்ற செயல் மூல பந்தக. நிதித்தியாசன் அங்கே ஆசனத்துக்கு நிதித்தியாசனம் செய்ய வேண்டிய ஆசனம் என்னான்னு பார்த்தோம். இங்கே நிதித்தியாசனம் செய்ய வேண்டிய மூலபந்தக எது, அவன் எந்த காரணத்தை நீக்குவது அப்படிங்கிறது பார்க்குறார். அதாவது மூலபந்தகன்னு சொன்னால் எது சம்சாரத்திற்கு மூல காரணமாக இருக்கிறதோ, அறியாமை, அந்த அறியாமையை நீக்கிவிட்டான். இவன் என்ன பண்ணிட்டான், மூல காரணத்தை நீக்கிட்டான். அதனால் இவனை பந்தப்படுத்துறதுக்கு என்ன மூலம் இருக்கும், அறியாமை. எல்லா காரணத்துக்கும் காரணம் அதையை நீக்கிட்டான். அப்போ இவனை பந்தப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா, காரணம் இருக்காது. இவனுக்கு பிரச்சனை அஞ்ஞானம் கிடையாது. நம்ம ஆரம்பத்தில் என்ன பண்ணுறோம், அஞ்ஞானம் காரணமாக இருக்குது, அதை நீக்க முயற்சி பண்ணுறோம். இங்கே என்ன சொல்கிறாரு சொன்னால், அதாவது இவனுக்கு மூல காரணமான அஞ்ஞானத்தை சிரவணத்திலேயே நீக்கி விடுகின்றான். இவனுக்கு எது மூல காரணம்னு சொன்னால், இவன் என்ன செய்யணும்னு கேட்டால், இவனது சம்ஸ்காரங்களே தடையாக இருக்குது. இவனுடைய வாசனைகள் இருக்குல்ல, பழைய வாசனைகள் இவனுக்கு தடையாக இருக்கிறான். இவனுக்கு மூல பந்தமே எதுன்னா பிரம்மன் தாங்கிறார். மூல பந்தம்ங்கிற வார்த்தை பிரம்மன் தான். அந்த மூல பந்தம்ங்கிறதுக்கு வார்த்தை பிரம்மணமே நீக்கிறதுனா பிரம்மனை நீக்கிறது இல்லை. அந்த மூல பந்தம்ங்கிறதுக்கு இவன் அடைஞ்சிட்டான், பிரம்மனை அடைஞ்சிட்டான். ஆனால் அதுக்கு இதுகள் தடையாக இருக்குது. அந்த மூல பந்தம் மூல காரணம் பிரம்மன் அப்படிங்கிறார். அதை எப்படி சொல்ல போகிறாருன்னு சொன்னால், இங்கே தேசம் என்றால் பிரம்மன் சொன்னார். எந்த தேசத்தில் அமர வேண்டும்னா பிரம்மனிடம் அமர வேண்டும். பிறகு காலம்னாலும் பிரம்மன்னு சொன்னார். எந்த காலத்தில் பண்ணுவதுன்னா பிரம்மனாக இருந்தால் சரின்ட்டார். இங்கே மூல பந்தம்னாலும் பிரம்மன்கிறார். தேசம்னாலும் பிரம்மன், காலம்னாலும் பிரம்மன், மூலபந்தகனாலும் பிரம்மன். இவன் மூலபந்தத்திடம் சரணடைய வேண்டும் அப்படிங்கிறார். மூலபந்தம்னு அதுக்கு என்னது, பிரம்மன்னே ஒரு பேர் இருக்குது. இவன் பிரம்மனாக பூரணமானாக இருக்க வேண்டும், அல்பனாக இருக்கக்கூடாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி பிரம்மனை மூலபந்தம்னு சொல்ல முடியும்னா அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறாரு. எப்படி பிரம்மனை போய் நீங்கள் மூலபந்தம்னு சொல்கிறேன்னு கேட்டான், என் மூலம் சர்வபூதானாம், எல்லா ஜீவராசிகளுக்கும் எது மூலமாக இருக்கிறதோ, எந்த பிரம்மன் காரணமாக இருக்கின்றதோ. பொதுவாக சாதாரண சம்சாரத்துக்கு எது மூலம்னா பிரம்மன் சொல்லிடக்கூடாது. அதுக்கு மூலம் பிரம்மன் சொல்ல முடியுமா? இவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மூலபந்தங்கிறதுக்கு பிரம்மன் ஒரு அர்த்தம் சொல்லியிருக்காரு. இங்கே எந்த அடிப்படையில் சொல்கிறான்னு சொன்னால், என் மூலம் சர்வபூதானம், முதல் வரியில் முதல் வார்த்தை பார்த்தீங்கன்னா, என் மூலம் சர்வபூதானம், எல்லா ஜீவராசிகளுக்கும் எது மூலமாக இருக்கிறதோ, காரணமாக இருக்கின்றதோ, அதாவது இந்த பிரபஞ்சத்திற்கும் காரணம் பிரம்மன் தான். அந்த பிரம்மனிடம் தன்னை ஒப்படைப்பது தான் நிதித்தியாசனுக்கு மூலபந்தம்ங்கிறார். எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பதால் அந்த பிரம்மனிடம் தன்னை ஒப்படைப்பது தான் மூலபந்தம். என் மூலம் சித்த பந்தனம்ங்கிறார் அடுத்த வார்த்தை, முதல் வேலை ரெண்டாவது பதி. இங்கே சங்கரர் அதை ஒரு விதத்தில் சொல்கிறாரு. பொதுவாக
மனசை கட்டுப்படுத்த நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அடக்கம்னு நினைக்கிறோம், நெறிப்படுத்தன்னு நினைக்கிறோம். அது எதுக்கு நம்ம நெறிப்படுத்தணும், கட்டுப்படுத்தணும், மனசெல்லாம் அடக்கி ஒரு ஒழுங்குபடுத்த நினைக்கிறோம்னு சொன்னால் கடவுள் அடையணும்னு தானே. மனசை சும்மா மற்றவன் கட்டுப்படுத்துவானா? மனசை கண்ட்ரோல் பண்ணுறோம்னு நினைக்கிறது எதுக்கு? மனசை கட்டுப்படுத்துறது நல்ல வாழ்க்கை வாழலாம், அந்த பிரம்மனை அடைய வேண்டும். அப்போ மனசை கட்டுப்படுத்துகிற காரணம் எதுவாக இருக்குது? பிரம்மனாக இருக்குது. ஒருத்தர் வந்து ஞானத்தை அடையணும்னா முதல் சாதனை என்ன? மனசை கட்டுப்படுத்தணும், மனசை ஒழுங்குபடுத்தணும். அப்போ அதுக்கு காரணமாக இருக்கிறது எப்படி? இப்படி ஒரு காரணம் சங்கரர் சொல்கிறார், மூலபந்தம்ங்கிறதுக்கு. அப்போ பிரம்மனே மனதை கட்டுப்படுத்துவதற்கும், சித்த பந்தனம் மனதை கட்டுப்படுத்துவதற்கும் பிரம்மனே காரணமாக இருக்கிறது. அப்படி மனசை கட்டுப்படுத்தினா பூரண பிரம்மத்தை நாம் அறிய முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அப்படி தெரிந்து கொள்வது தான் மோட்சம், அதுதான் கடவுள் அடைகிறது, பிரம்மன் அடைகிறதுலாம் சொல்லணும். அப்போ இங்கே என்ன சொல்கிறார்? மனதை கட்டுப்படுத்த காரணம் அந்த ஈஸ்வரனை அடைய வேண்டும் என்ற லட்சியம். இங்கே சங்கரர் என்ன சொல்கிறார் தெரியுமா? தலையில ஒன்று சொல்கிறார். அதாவது மனம் கட்டுப்படுவதற்கு காரணமே பிரம்மன்கிறார். மனத்தை கட்டுப்படுத்துவதற்கு காரணமே பிரம்மன் தான். பிரம்மனை அடைவதற்கு மனதை கட்டுப்படுத்த வேண்டும்ங்கிறது சாதாரண விஷயம். இங்கே என்ன சொல்கிறாரு? பிரம்மனால் தான் இவனுடைய மனதே கட்டுப்படுகிறது. சித்தபந்தனத்துக்கு காரணமே பிரம்மன் தான். இது ஒரு கோணத்தில் பார்க்குறார். எப்படின்னு சொன்னால், அதாவது பிரம்மன் அடையணுங்கிறதுக்காக இவன் கட்டுப்படுத்துகிறான். பிறகு கட்டுப்படுத்துவதற்கு, அதை பிரம்மன் கட்டுப்படுதுன்னா அதுக்கு ஆதாரமாக இருக்கிறதே அது பிரம்மன் தான். சித்தபந்தனத்துக்கு காரணமே பிரம்மன் தான்ங்கிறார். பிரம்மனால் தான் இவனுடைய மனமே கட்டுப்படுதான். இந்த தத்துவத்தை புரிஞ்ச பிறகு என்ன ஆகும்னா, அது இயல்பாக மனசு ஆட்டோமேட்டிக்காக கட்டுப்பாட ஆரம்பிச்சிடும். அதுக்கு இவர் என்ன உதாரணம் சொல்கிறாருன்னு சொன்னால், அதாவது 2 அர்த்தம். இந்த கட்டுப்படுத்துவதற்கு முன்னாடி பிரம்மனை அடையணும்னு கட்டுப்படுத்துகிறான், தெரிஞ்ச பிறகு அதனாலேயே இவன் கட்டுப்பாடாக இருக்கான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும். ஒருத்தர் நிற்கிறாரு, புரியுதுங்களா? இல்லை ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அந்த பொருளுக்கு முன்னாடி இருக்குதுன்னு சொல்லலாம். அங்கிட்டிருந்து ஒரு பார்க்குறாரு, இன்னொரு பொருளுக்கு பின்னாடி இருக்குதுன்னு சொல்லுவார். இல்லைன்னு சொன்னால் இப்படி இருக்குது, இந்த புஸ்தகம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறேன், இந்த புஸ்தகம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இந்த டேபிள் மேலே இருக்குதுன்னு சொல்லலாம்ல. இன்னொரு அர்த்தம் எனக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். இப்படி 2 விதத்தில் இது என்ன சொல்கிறார் அவர். முதலில் பிரம்ம தர்சனார்த்தம், பிரம்மத்தை தரிசிப்பதற்காக சித்தபந்தக, மனதை கட்டுப்படுத்துவது. அப்போ அதுக்கு காரணமாக பிரம்மனாக இருக்குது. 2வது பிரம்மத்தை பார்த்ததால் மனம் கட்டுப்படுகிறது. புரியுதா? மனசை வந்து பிரம்மனை பார்க்கணும், பிரம்மனை அறியணும், ஞானத்தை அடையணும்னு கட்டுப்படுத்துகிறோம். 2வது ஞானத்தை அடைஞ்ச பிறகு அதனால தான் அது கட்டுப்பாடாகவே இருக்குது அப்படிங்கிறார். இப்படி 2 படிகளில் வருகிறது. அதனால் இங்கே என்ன சொல்கிறேன், 2வது பிரம்ம ஞானத்தினால், இது அனைத்தும் பொய் என்ற ஞானத்தினால் வரக்கூடிய கட்டுப்பாடு சித்த பந்தனம் அப்படிங்கிறார். வெளி விஷயமே இல்லை, முதல்ல வெளி விஷயம் இருக்குது, அதுலேருந்து மனசை கட்டுப்படுத்துகிறோம். இப்போ உனக்கு வெளி விஷயம் பூரா பொய்யா போச்சு, அதனால கட்டுப்படுத்துகிறான். பிரம்மன்கிற வார்த்தையே இல்லைன்னா, கடவுளுங்கிற ஒரு வார்த்தையே இல்லைன்னா நம்ம அந்த கட்டுப்படுத்துகிற வேலையே செய்ய மாட்டோம். அதனால தான் ஆரம்பிக்கிறோம். இப்போ அடைஞ்ச பிறகு என்ன பண்ணுறோம், அதுவாக கட்டுப்பாடாக ஆகிவிடுகிறது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, சாதகனின் மன அமைதி மனதை கட்டுப்படுத்துவது பிரம்மத்தை அறிய வேண்டும் என்பதற்காக. சித்தனின் மன அமைதி எப்படி? பிரம்மத்தை பார்த்ததால், பிரம்மத்தை அறிந்ததால் ஏற்படும். ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு மௌன விரதம் இருக்கான், ஒருத்தன் பேசாமல் கஷ்டமே இல்லாமல் அமைதியாக இருக்கான். இந்த கஷ்டப்பட்டு மௌன விரதம் இருக்கிறவன் சாதகன். அது ஏற்கனவே மௌனங்கிறதுல பார்த்தான். இவன் வந்து இயல்பாகவே மௌனம் ஆகிவிட்டான். அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறான், சித்த பந்தனம்னா மனம் கட்டுப்படுவதற்கு மூலமாக இருக்கிறது, அதுக்கும் பிரம்மன் தான் காரணம். பிறகு கட்டுப்பட்ட பின் அதற்கும் காரணமாக இருக்கிறது சித்த பந்தனம். பிறகு இன்னொன்று பார்க்கலாம். ஒருத்தன் வந்து தவம் பண்ணுறான், கடவுளை அடையணும்னு சொல்லி தவம் பண்ணுறான், பிரம்மத்தை அடையணும்னு தவம் பண்ணுறான், கஷ்டப்பட்டு தவம் பண்ணி முடிச்சிட்றான்.
பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கு பிறகு அவன் தவத்தை விட்டுருவானா? அது இயல்பாக மாறி போயிடும். கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய அடைஞ்சதுனால அவன் என்ன பண்ணுவான்? இயல்பாகவே அதில் இருப்பான். அதனால் என்ன சொல்கிறேன், இவன் தவம் செய்யலை, கஷ்டப்பட்டு சரி இவன் தவம் செய்யலை, ஆனால் தவம் அதுவாக நடக்குது. முதல்ல இவன் தவம் செய்கிறான், ரெண்டாவது தவம் அதுவாக நடக்குது, செய்யாமல் இல்லை, அதுக்கு முயற்சி பண்ணி பண்ணுறதில்ல, சுபாவமாகி விட்டது. இந்த ரெண்டாவது நிலையத்தை இங்கே சொல்கிறார். மன அமைதி அடைய எந்த பிரம்மன் காரணமாக இருக்கிறதோ அதுதான் மூலபந்தக. 2 காரணம் சொல்லிட்டார். ஒன்று, எல்லா ஜீவராசிகளுக்கும் மூல காரணம், மனம் ஒடுங்குவதற்கும் பிரம்மனே காரணம். அது முன்னாடி அறிவதற்காக, பிறகு அறிந்த பின் இயல்பாக. அது 2வது வரியில் சொல்கிறார். பார்த்தீங்கன்னா மூலபந்தக சதா சேவியக யோக்கியக அசௌ ராஜயோகினாம். இந்த ராஜயோகினாம்னா இந்த கடயோகிகளை தான் ராஜயோகிகள்னு சொல்லுவாங்க. அதிக காலம் மனசை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள். தவத்தையும் அவங்க அதிக காலம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ராஜயோகி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அசௌ சேவியக. இந்த அசௌங்கிறது இங்கே இருக்குது, சதா சேவியக. அசௌ சேவியக சதா சேவியக. அது அசௌ சேவியகன்னா அந்த பிரம்மத்திடம் தம்மை ஒப்படைத்தவர்கள். சேவியகன்னா செய்யப்பட வேண்டும்னு அர்த்தம். சதா சேவியகன்னா ஒப்படைத்தலை செய்ய வேண்டும். இவங்க இந்த ராஜயோகிகள் என்ன பண்ணுறாங்கலாம், எப்போ பார்த்தாலும் தன்னுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் பிரம்மத்திடம் இயல்பாக ஒப்படைத்து விடுவார்கள். இந்த நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கவேன், சிந்தனையெல்லாம் அதில் தான் இருக்கும். எதில் இருக்கும்? அதில் அதிகமாக மூழ்கும். நல்லா பழகிட்டோம்னா என்ன ஆகும்னா, அதெல்லாம் வரும் பொழுது எல்லாமே பிரம்மன் தான், மற்றவை எல்லாம் அனித்தியம் சொல்லி எல்லா காலத்துலேயும் இவனுடைய மனம் எங்கே ஒடுங்கிரும்னா அதிலேயே போய் ஒடுங்கிடும். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஒப்படைத்தலை எப்பொழுதும் பிரம்மத்திடம் மனம் ஒப்படைத்தலை செய்வது தான் இந்த ராஜயோகிகள். இதைத்தான் செய்ய வேண்டும். வேறு மூலபந்தமெல்லாம் இவனுக்கு இல்லை. இவனுக்கு எப்போ பார்த்தாலும் பிரம்ம சிந்தனையாக இருக்கிறது மூலபந்தனம். இப்படிப்பட்ட பிரம்மனாக தான் இருத்தல் அப்படிங்கிறார். இங்கே என்ன இதனுடைய மூல அர்த்தம் என்னன்னா, எப்போ பார்த்தாலும் அகம் பிரம்மாஸ்மின்னு இரு, நான் பிரம்மன். பிரம்மத்தை அடிவதற்காக முதல்ல கட்டுப்படுத்துகிற, எல்லாத்துக்கும் ஆதாரமாக பிரம்மன் இருக்குது. பிறகு கட்டுப்படுத்தின பிறகு எப்போ பார்த்தாலும் பிரம்ம சிந்தனையில் உன்னை ஒப்படைத்து விடு அப்படிங்கிறது இங்கே மூலபந்தகங்கிறதுக்கு அர்த்தம். அடுத்த சாதனை தேகசாமியம். மூலபந்தக ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். என் மூலம் சர்வபூதானாம். எது மூலம்? அதாவது சர்வபூதானாம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் எது காரணமோ. பிறகு சித்த பந்தானாம், என் மூலம் சித்த பந்தனம், மனம் கட்டுப்படுவதற்கும் என் மூலம்னா எது காரணமோ. முதல்ல எல்லா ஜீவராசிகளுக்கும் எது காரணமோ அது பிரம்மன் தான். பிறகு மனம் கட்டுப்படுவதற்கும் எது காரணமோ, கட்டுப்படுவதற்கும் எது காரணமோ. அடுத்தது 2வது வரி, மூலபந்தக சதா சேவியக. மூலபந்தகன்னா இங்கே தத்துங்கிறத சேர்த்துக்கிறேன்னா அந்த மூலபந்தமான. அடுத்து சதா சேவியக யோக்கியோ அசௌ. இந்த அசௌங்கிறது, அசௌன்னா அதனிடம், அந்த பிரம்மத்திடம், மூலபந்தமான அந்த பிரம்மனிடம் சதா சேவியக. எப்பொழுதும் தம்மை ஒப்படைப்பது தான் ராஜயோகினாம். கடைசி வார்த்தை ராஜயோகினாம். ராஜயோகிகளுக்கு அந்த முதல் வார்த்தை யோக்கியக, அசவுக்கு முதல் வார்த்தை யோக்கியக. யோக்கியகனா மிகவும் உரித்தானதாகவும் மிகவும் சரியானதாகும். ராஜயோகிகள் எப்பொழுதும் ஒப்படைக்கணும். இங்கே முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, இந்த மூலபந்தம்ங்கிறது அனைத்து ஜீவராசிகளுக்கும் காரணமாக இருக்குது, மனசை கட்டுப்படுத்துறதுக்கு காரணமாக இருக்குது. இது எது? சாதாரண மூலபந்தம்ட்டார். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த மூலபந்தமான பிரம்மனிடம் எதுக்கு ஆதாரமாக மனசை கட்டுப்படுத்துறதுக்கும் காரணமாக இருக்கிறதும்,
எல்லா ஜீவராசிகளும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன், அந்த மூலபந்தமான பிரம்மனிடம் எப்பொழுதும் தன்னுடைய மனதை என்ன பண்ணுறது, அப்படியே ஒப்படைப்பது தான் ராஜயோகிகளுக்கு சரியானதாகும். இதில் நல்லா புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், மூலபந்தத்தை சொல்கிறார். மூலபந்தம்னு முதல்ல என்னன்னு சொல்லிட்டார். பிரம்மனுக்கு தான் மூலபந்தம்னு பேர். ஏன்? பிரம்மன் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆதாரமாக இருக்குது, மூல காரணமாக இருக்குது, மனசை கட்டுப்படுத்துறதுக்கும் ஆதாரமாக இருக்குது. அந்த மூலபந்தம்னு என்ன? பிரம்மனுக்கே மூலபந்தம்னு பேராயிடுச்சு இதனால். அப்போ அந்த பிரம்மன் என்ற மூலபந்தத்திடம் சதா காலமும் ராஜயோகிகள் அதே சிந்தனையில் தன்னை ஒப்படைப்பது தான் சரியான செயலாகுவது. இதுதான் நிதித்தியாசனம்ங்கிறார். அந்த பிரம்மனிடம் சதா காலமும் ஒப்படைப்பது நிதித்தியாசனத்துக்கு ஒரு சாதனையாகும். இது 8வது சாதனை. இனி 9வது சாதனை தேக சாம்யம். அங்கானாம் சமதாம் வித்யாத் சமேம் பிரம்மணி லீனதாம் நோசேனைவ சமானத்வம் ருஜுத்வம் சுஷ்க விருக்ஷவத். அங்கானாம் சமதாம் வித்யாத் சமே பிரம்மணி லீனதாம் நோச்சேனைவ சமானத்வம் ருஜுத்வம் சுஷ்க விருக்ஷவத். இது 9வது சாதனை. இதுவும் யோக சாஸ்திரத்தில் வருது, தேக சாம்யம். நம்ம தியானம் பண்ணும் பொழுது தேகம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற சாதனை. நம்ம தியானம் பண்ணும் பொழுது தேகம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற சாதனை இருக்குது. நம்ம சாதாரண தியானம் பண்ண படுத்துக்கிட்டு தியானம் பண்ணலாமா? படுத்துக்கிட்டு தியானம் பண்ணால் என்ன பண்ணும்? தூக்கம் வந்துடும். நின்றுக்கிட்டு தியானம் பண்ணால் கீழே விழுந்துருவோம். நின்றுக்கிட்டு தியானம் பண்ணால் கீழே விழுந்துருவோமா இல்லையா? சில பேர்லாம் அப்படி இருக்கு. நாம் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் இந்த தேகமானது எப்படி உட்காரணும்னு சொல்லி நம்ம சாதாரண தியானத்தை சொல்கிறோம். இப்படி நேராக உட்காரன்னு சொல்லுவோம். தியானம் இந்த உடம்பை என்ன பண்ணுவான்? நேராக உட்காரணும். சும்மா இப்படியே இருந்தீங்கன்னு சொன்னால் தூக்கம் வந்துடும். நீங்கள் இப்படியே உட்காந்தா தூக்கம் வந்துடும், படுத்தாலும் தூக்கம் வந்துடும், நின்னா தியானம் பண்ண முடியாது, கால் வலிச்சிடும், கீழே விழுந்துருமோன்னு பயம் வந்துடும். அப்போ இந்த உடம்பை தூக்கமும் வரக்கூடாது, அதே நேரத்தில் உடம்பு வலியும் தெரியக்கூடாது. அப்படி தியானம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் நேராக நிமிர்ந்து உட்கார சொல்கிறேன். அது நல்லா ரிலாக்ஸாகவும் இருக்கும், ரொம்ப நேரம் தியானம் பண்ண முடியும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க? நேராக நிமிர்ந்து உட்காணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் இங்கே. என்ன சொல்கிறாருன்னா, சுஷ்க விருட்சக, இந்த மரம் இருக்குல்ல, பச்சை மரம் வளையும், காஞ்ச மரம் வளையாது, நேராக நிமிர்ந்து உட்காரணும். அப்போ நேராக அந்த மரத்தை உதாரணம் சொல்லி நேராக நிமிர்ந்து உட்கார்றது சாதாரணமாக தியானம். புரியுதா? நேர வைத்தல், இது ஓரளவுக்கு உடம்புல நம்ம கவனம் கொடுக்கலாம். மற்றதுன்னா என்ன பண்ணோம்னா தியானம் பண்ண முடியாது, தூக்கம் வந்துடும், ரொம்ப அப்படி சோர்ந்திருந்தால் ஒரு மாதிரி இதாயிரும். அப்போ கரெக்டாக அந்த அட்டென்ஷனில் இருக்கும் பொழுது தியானம் நல்லா கைகூடும். அதனால் இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி இந்த காய்ந்த மரத்தை உதாரணமாக சொல்லி தியானம் சொல்கிறாங்க. ஆனால் வளைஞ்சு கொடிச்சுன்னா உடஞ்சிரும், கீழே ஒடிஞ்சு போயிடும். அதனால் பச்சை மரம் வளைஞ்சு கொடுக்கும். ஆனால் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் தெரியுமா? வளைஞ்சு தான் கொடுக்கணும். வாழ்க்கையில் காஞ்ச மரம் மாதிரி இருக்கக்கூடாது. நான் வளர்ந்து கொடுத்தாத்தான் எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம வெற்றி அடைய முடியும். அது வேறு. இங்கே தியானத்தில் காஞ்ச மரம் மாதிரி இருக்கணும்னு சொல்கிறார். பச்சை மரம் வளைஞ்சு கொடுக்குற மாதிரி வாழ்க்கையில் இருக்கணும். தியானம் பண்ணும் பொழுது வளைஞ்சு கொடுக்கக்கூடாது, நேராக உட்காந்துருக்கணும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே ஆசனமெல்லாம் ஒரு கண்டிஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டார். அப்போ உட்காந்து நிமிர்ந்து நேராக உட்கார ஒரு கண்டிஷனா? நிதித்தியாசகனுக்கு இங்கே ஏன் இப்படி சொல்லியிருக்குன்னு, இங்கே என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், இந்த நியமமெல்லாம் சொல்லலை. இங்கே சமத்துவங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார், சமானத்துவங்கிறார். அதாவது எல்லோரிடத்திலும் எல்லா விதத்திலும் சமமாக நடந்து கொள்ள வேண்டும், சமானத்துவங்கிறார்.
2வது வரியில் கடைசி வார்த்தை, அந்த கடைசி வார்த்தையில் முதல் வரியில் சமானத்துவம் இருக்குது. சமானத்துவம் அப்படிங்கிறது வேற, ருஜுத்துவங்கிறது வேறு. ருஜுத்துவம்னா காய்ந்த மரத்தை போல வளைஞ்சு கொடுக்காமல் இருக்கு, நேரம் இருக்கிறது. சமானத்துவம் என்னது? எல்லாரிடமும் சமமாக வளைஞ்சு கொடுத்து நடந்துக்கிறது, ஒரே மாதிரி நடந்து கொள்வதல்ல. யாருக்கு எப்படி நடந்துக்கிறணுமோ அப்படி வளைஞ்சு நடந்து கொடுக்கறது, அதுக்கு ஆப்போசிட் மாதிரி இருக்குது. இவனுக்கு நிதித்தியாசனுக்கு வளைந்து கொடுப்பது தான். நிதித்தியாசனுக்கு சாதனை எப்படின்னு சொன்னால், இவனுக்கு வளைந்து எல்லாத்தையும் சமானத்துவம். ஒருத்தர் இப்படி இருந்தாருன்னா அவரை போய் அப்படியே வெறுத்துக்கிட்டு ஒதுக்குறது, இன்னொருத்தரை இப்படியே பார்க்குறது, அப்படி இல்லை அவனுக்கு. யார் எப்படியோ அதை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுவான், அதுக்கு தகுந்த மாதிரி சமமாக நடந்து கொள்ளுவான். பொதுவாக சமத்துவங்கிறது எல்லா இடத்துலையும் சமத்துவம் இருக்கணும். எப்படின்னு சொன்னால், ஜீவன் முக்தனாக இருக்கட்டும் அல்லது சாதகனாக இருக்கட்டும், அவனிடத்துல இந்த அங்கங்களை சமமாக வச்சுருக்கிறது. எப்படின்னு சொன்னால், உணவில் சமமாக இருக்கிறது, பார்வையில், உறக்கத்தில், செயலில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடாது. அதுக்காக ரொம்ப ஏன் கீழேயும் போகக்கூடாது. ஒரு சமம். உணவு சாப்பாடு தியானத்துக்கே சொல்லுவாங்க, ரொம்ப அதிகமாக சாப்பிட்டாலும் துக்கம் வந்துடும், குறைவாக சாப்பிட்டா பசியாக இருக்கும், அளவாக இருக்கணும். ரொம்ப தூங்கிக்கிட்டே இருந்தாலும் சோம்பேறித்தனம் வந்துடும், தூங்காமல் இருந்தாலும் தியானம் பண்ண முடியாது. இப்படி எல்லா விதத்திலும் பேலன்ஸாக இருக்கிறது ஒரு சாதனை பண்ணுறவனுக்கு சமம். அவன் சாதனையை பண்ணி சமமாக இருப்பான். இவனுக்கு எப்படி இயல்பாகவே வந்துவிடும். நிதித்தியாசம் செய்ய வேண்டியது சுலபம். அதாவது இந்த மாதிரி செய்வது சும்மா பார்க்குறது ஈஸியாக சொல்கிறோம், ஆனால் அனுபவத்தில் செஞ்சு பார்த்தா ரொம்ப கஷ்டம். அது நடைமுறை கொண்டு வந்து மிகவும் கஷ்டங்கிறார். பேலன்ஸாக நாம் ஒரு விஷயத்தில் இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாத்துலேயும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது இருக்கே, அது ஒரு பெரிய சாதனை. வீடு, ஆஃபீஸ், சிலவர் வீட்டில் நல்லா நடந்துக்கிறோம், ஆஃபீஸில் மோசமாக நடந்துக்கிறோம். ஆஃபீஸில் நல்லா நடப்பான், வீட்டில் நடக்க மாட்டான். வீட்டையும் ஆஃபீஸையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும், இது ஒரு பெரிய சாதனைங்கிறார் இது. அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு நம்மளுக்கு வீட்டில் ஒரு கடமை இருக்கும், மனைவிட்ட ஒரு கடமை, குழந்தைகள்கிட்ட ஒரு கடமை, நம் பெற்றோர்கள்ட்ட ஒரு கடமை, ஆஃபீஸில் ஒரு கடமை, பொதுமக்கள்கிட்ட ஒரு கடமை. எத்தனை கடமை இருந்தாலும் அந்த கடமையில் எனக்கு இது பிடிக்குது பிடிக்கலைன்னு சொல்லாமல் சமத்துவமாக செய்ய வேண்டும். அதே மாதிரி உடம்பையும் சமமாக வச்சுருப்பான். எல்லா அங்கங்களையும், எல்லாம் ஞானேந்திரியங்களை பயன்படுத்தினாலும் சரி, கர்மேந்திரியங்களை பயன்படுத்தினாலும் சரி, எப்போ தேவையோ எதற்கு தேவையோ அங்கே சமமாக பயன்படுத்தான். அளவுடன் பேலன்ஸாக வைத்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த நிதித்தியாசகன் செய்ய வேண்டியது. எல்லாத்தையும் நீ அளவாக வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கவேன், உனக்கு பிரச்சனையே வராது. அளவாக வச்சுக்கலேன்னு என்னாகும்? ஆபத்து. விஷத்தை கூட அளவாக சாப்பிட்டா அது மருந்தாயிரும், அப்படி தானே? விஷமே நம்மளுக்கு இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கிருமிகளை தான் உள்ளே ஏற்றுறாங்க. தடுப்பூசியே என்னது? கிருமிகளை உள்ளே செலுத்துறதே தடுப்பூசியே. அதை ஏற்றி என்ன பண்ணுவாங்க, அதை எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கி அதை பண்ணிடுவாங்க. அது அப்போ அந்த அளவோடு பண்ணும் பொழுது அது என்ன செய்யுது, நம்மளுக்கு சாதனையாகிறது. எல்லாவற்றையும் சமமாக வைத்து விட வேண்டும். அப்படி இல்லாமல் நீ இந்த நேர உடம்பை வச்சுக்கிறது மட்டும் உனக்கு இங்கே சாதனை இல்லை. இந்த மரத்தக்கட்டையை போல் நீ வச்சுக்கிறது இங்கே சாதனையாக சொல்லலை. எல்லாவற்றிலும் பேலன்ஸாக இருப்பது தான் இங்கே சாதனை. எந்த எக்ஸ்ட்ரீமும் போகக்கூடாது, இந்த எக்ஸ்ட்ரீம் போகக்கூடாது, அந்த எக்ஸ்ட்ரீம் போகக்கூடாது. சமமான நிலையில் இருக்க வேண்டும். ஒரு எக்ஸ்ட்ரீம் போனால் தமசில் போயிடுவோம், இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ரஜஸில் போயிடுவோம். நம்ம சத்துவத்தில் இருக்கணும் நம்ம, அப்படி சொல்கிறது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அங்கானாம் சமதாம் வித்தியாத்து. ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், மனம், புத்தி போன்ற எல்லா உறுப்புகளையும் சமமுடன் பயன்படுத்துதல், சமமுடன் ஓய்வு கொடுத்தல், அதைத்தான் சமத்துவம் சாமியமம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். அதனால் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பொதுவாக எல்லாவற்றிலும் சமமாக இருப்பது இங்கே யாருக்கு, நிதித்தியாசகனுக்கு சாதனை. அவனுக்கு சாதனை எப்படி, உடம்பை நேராக வச்சுக்கிறது சாதனை. அவனுக்கு சாதனை உடம்பை நேராக உட்காந்து அவன் தியானம் பண்ணணும், அவனுக்கு அதுதான் சாதனை. தேகசாமி, அந்த உடம்பை எப்படி வச்சுக்கிறது. இவனுக்கு உடம்பை எப்படி வச்சுக்கிறான், எல்லா விதத்திலும் எல்லாரிடமும் சமமாக இந்திரியங்களை எல்லாம் எப்படி சமமாக பயன்படுத்துகிறான், அது இவனுக்கு நிதித்தியாசன சாதனைங்கிறார். இதனுடைய மேலும் விளக்கத்தை நம்ம அடுத்த வகுப்பில் பார்த்துட்டு பொருளை அடுத்த வகுப்பில் பார்த்துடலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.